வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் வேர்க்கடலையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புரதங்கள், எண்ணெய் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிக அளவு வேர்க்கடலையில் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்புகளில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் இதில் விலை அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ விலை எளிமையாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக வேர்க்கடலை இருக்குது. தொடர்ந்து வேர்க்கடலை சாப்பிடும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய நோய்களை வராமல் தடுப்பதற்கு நம்மளுடைய உணவுகளில் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய ரெஸ்வெரட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து நம்மளுடைய உடல் எடையை பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணும். அதன் மூலமாக இதயத்தை நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும். ஏன்னா நமக்கு அதிகமான கொலஸ்ட்ரால்கள் நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கு அப்படின்னா ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பாது. அதனால நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால உடல் எடையை எப்போதுமே கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு அதன் மூலமாக பிபி, சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இதயத்தினுடைய வாழ்வுகளை பாதுகாக்கிறதுக்கு, இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மூளையை சுறுசுறுப்பாக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் ஃபரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் நிறைந்திருக்கு. இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுது. செரட்டோனின் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டுது, மன அழுத்தத்தை போக்குது. நிலக்கடலை அதாவது இந்த வேர்க்கடலை நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின், டியாசின் போன்ற சத்துக்கள் எல்லாம் கொண்டு இருக்கு. அதனால இது ஞாபக சக்திக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். ரத்த ஓட்டத்தை மூளையில சீராக நமக்கு பராமரிக்கும். அப்போ நம்ம மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்த ஓட்டம் முறையாக இருக்கும். ஸோ ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்தத்தை அனுப்புறதால நரம்புகள் தூண்டப்படும். அதனால ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தம், இறுக்கமெல்லாம் நமக்கு இருக்காது. நரம்புகள் இயல்பான அளவில் செயல்பட ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் எல்லாம் முறையான அளவில் இருக்கும். எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் எடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சிடும். மூளை நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். கெட்ட கொழுப்பை குறைக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் ரெஸ்வெரட்ரால், ஃபீனோலிக் அமிலங்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பைட்டோஸ்டெரால்கள் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்கு. இது நம்மளுடைய உடலிலிருந்து கெட்ட கொழுப்பை உறிஞ்சப்படுவது தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கும். அதாவது நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை உறிஞ்சப்படும். அதே போல நம்ம உடலில் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளம் ஏற்படுவதற்காக கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைச்சிடும். ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ அந்த நல்ல கொழுப்பை வேர்க்கடலையை நமக்கு கொடுத்து கெட்ட கொழுப்பு நமக்கு குறைச்சிருக்கிறதால அந்த நமக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனை நம்ம விடுபட்டலாம். நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஸோ வேர்க்கடலை மேங்கனீஸ் சத்து நிறைய கொண்டு இருக்கு. மேங்கனீஸ் சத்து கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுது. நாம உண்ணக்கூடிய உணவுகள் கால்சியம் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்குது. பித்தப்பை கல்லை கரைக்கக்கூடிய தன்மையும் வேர்க்கடலை இருக்கு. தொடர்ந்து நம்ம 30 கிராம் அளவுக்கு தொடர்ந்து நம்ம வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கோம்னா பித்தப்பை கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்கலாம். பிபி ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்காது. சுகர் ப்ராப்ளம் முக்கியமாக இருக்காது. நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணும். இளமையை பராமரிக்கும் வேர்க்கடலை. இது இளமையை பராமரிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் வேர்க்கடலையில் பாலிஃபினால்கள் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நமக்கு நோய் வருவதை தடுக்கிறதோடு எப்போதுமே சருமத்தை ரெஃப்ரெஷ்மெண்டா, புத்துணர்ச்சியா, தோல் சுருக்கம் இல்லாம பளபளப்பான சருமத்தை கொடுத்து இளமையை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனாலதான் நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கணும். எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. தோல் சுருக்கம் இல்லாமல் இளமையா தெரிய ஆரம்பிப்போம். தொடர்ந்து அந்த இளமையை பராமரிச்சுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஸோ வேர்க்கடலை நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை வராமல் முன்னாடியே தடுத்து நம்மளை எப்போதுமே இளமையாக வைத்துக் கொள்வதற்கு, சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதாவது கொழுப்பு சத்து பார்த்தோம்னா வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உண்மையிலே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தோட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது துத்தநாகம் மற்றும் தாமிரச்சத்து நம்மளுடைய உடல்ல தீமை செய்யக்கூடிய கொழுப்பெல்லாம் குறைச்சி அந்த கொழுப்பு நமக்கு என்ன பண்ண முடியும்னா வெளியேற்றிடும். ஸோ குறிப்பாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். இதுக்கு காரணம் வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே பலவிதமான நோய்களை குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ குறிப்பாக இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எந்த
நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கிறதுக்கு, பருவகால தொற்று நோய்கள்லாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் கூட நம்மை தாக்காத அளவுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனவே தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.